Hi students, welcome to our channel TechSpot. இன்னைக்கு கிளாஸ் தான் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் இருக்கிற சாப்டர் 10 வெப் பேஜ் டெவலப்மெண்ட் யூசிங் HTML and CSS தான் பார்க்க போகிறோம். ஏன் நம்ம 10th சாப்டர்லேருந்து வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ஸ்கூல்லையும் ஒரு 6 to 7th லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் உங்கள் ஸ்கூலில் நடத்துகிறதோட சேர்த்து நாங்களும் பேரலாக கரெக்டான சாப்டரில் வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் படித்தது போக வீட்டில் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் சரி, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சாப்டர் 10 செக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சாப்டர் 1லேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மீன்வைல் சாப்டர் 10 ரெண்டுலேயுமே பேரலாக வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா HTML and CSS தான் சொல்லி தரோம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் HTML. இந்த லெசனில் என்னெல்லாம் கற்றுப்பீங்க அப்படின்னா, ஒரு வெப்பேஜ் HTML வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் என்னெல்லாம் HTML இருக்குங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி வேரியஸ் ஃபார்மேட்டட் டேக்ஸ் அவைலபிள் இன் HTML என்னெல்லாம் இருக்குங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ 9th சாப்டரில் நீங்கள் இன்டர்நெட் அண்ட் வெப் பேஜஸ் பற்றி கற்றுப்பீங்க. ஸோ வாட் எவர் யூ ஹாவ் சீன் ஆன் த வெப் இஸ் அ டாக்குமெண்ட் ரிட்டன் இன் HTML. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரௌசரில் எந்த ஒரு வெப்சைட்டோ வெப்பேஜோ பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு HTML லாங்குவேஜ்னால தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஏன் HTML அப்படின்னா, ப்ரௌசர்னா குரோமோ, எட்ஜோ, ஃபயர்ஃபாக்ஸோ பேசிக்காக அதனால HTML, CSS, JavaScript கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ HTML மூலயமா நம்ம அந்த ப்ரௌசருக்கு ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணணும், ஒரு இமேஜோ இல்லை ஒரு அனிமேஷன்ஸோ இல்லை வேற அதர் கண்டென்ட் லைக் ஹைப்பர் டெக்ஸ்ட், லிங்க், ஆடியோ, வீடியோ இதெல்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ப்ரௌசருக்கு HTML மூலமா சொல்கிறோம். அதே மாதிரி HTMLங்கிறது ஒரு நீங்கள் முன்னால் படித்த மாதிரி ஒரு வேர்ட் ப்ராசஸிங், அதாவது எக்ஸல், பவர் பாயிண்ட் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது. HTML வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ்னா கோடிங் லாங்குவேஜ் மாதிரி கஷ்டமாக இருக்காது. மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிள் அண்ட் டைரக்ட்லி யூ கேன் ஸ்டார்ட். நீங்கள் டைரக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்டானா, ஸோ உதாரணத்துக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டை அப்படியே எடுத்து ஒரு HTML டேக்ஸ்குள்ளே போடுவாங்க. உதாரணத்துக்கு இது வந்து ஒரு பேராகிராஃபா, ஸோ ஒரு P டேக், பேராகிராஃப் டேக்குள்ளே இதை போடுவாங்க. இது வந்து ஒரு ஹெட்டிங், ஸோ ஹெட்டர் டேக்ஸ்குள்ளே அந்த கண்டென்ட் அப்படியே போடுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை நம்ம அப்படியே நம்ம HTML யூஸ் பண்ணி அதை வெப் பேஜில் நம்ம விசிபிள் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் யூ கேன் ஸ்டார்ட் த டெக்ஸ்ட் ஆஃப் யுவர் வெப் கண்டென்ட் அண்ட் ஆட் ஸ்பெஷல் டேக்ஸ் அரௌண்ட் த வேர்ட்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ்னு சொல்கிறாங்க. HTMLங்கிறது எதனால் உருவாக்கும்னா, HTML இஸ் மேட் அப் ஆஃப் டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். டேக்ஸ்ன்னு நான் சொன்னேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML லாங்குவேஜில் நிறைய டேக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு HTML டேக், ஹெட் டேக், பேராகிராஃப் டேக், ஹெட்டிங் டேக்னு நிறைய டேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆட்ரிபியூட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு பேராகிராஃப் டேக்ல போடுறேன். இந்த பேராகிராஃப் டேக்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து எனக்கு இதில் பிளாக் கலரில் தெரியுதா, எனக்கு வெப்பேஜில் பிளாக் கலரில் தெரியணும், இல்லை ஒரு ரெட் கலரில் தெரியணும் அப்படின்னா நான் கலருங்கிறது ரெட்டுன்னு கொடுப்பேன். ஸோ அதுதான் ஆட்ரிபியூட்ஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் கலர், அலைன்மெண்ட் அதெல்லாம் நம்ம அந்த டேக்ஸில் மென்ஷன் பண்ணுறது தான் ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். ஆல் HTML டேக்ஸ் ஷுட் பி ஸ்பெசிஃபைட் வித் ஆங்கிள் பிராக்கெட்ஸ். ஒரு HTML லாங்குவேஜில் டேக்ஸுங்கிறது என்னன்னா ஒரு ஆங்கிள் பிராக்கெட்குள்ளே தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு இதை ஒரு HTML டேக், இந்த 2 ஆங்கிள் பிராக்கெட்குள்ளே தான் அந்த டேக்ஸோட நேம் நான் போடுவேன். அந்த டேக்ஸோட நேமை நீங்கள் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் எதுனாலும் போடலாம். ஸோ HTML இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் லெட்டரில் போட்டாலும் சரி, கேபிட்டல் லெட்டரில் போட்டாலும் சரி, ப்ரௌசர் வந்து அதை சேமாக தான் ட்ரீட் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த இதில் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் நீங்கள் கோடில் யூஸ் பண்ணலாம். HTML டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பார்த்துருக்கீங்க, அந்த எல்லோ கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு பேசிக் HTML ஃபைல். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் HTML டாக்குமெண்ட் கண்டைன்ஸ் டெக்ஸ்ட் ஆஃப் த பேஜ். நம்ம அந்த வெப் பேஜில் என்னென்ன டெக்ஸ்ட் போட போகிறோமோ அது இருக்கும். அதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்கும், அப்புறம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதை பாருங்க, டெக்ஸ்ட் ஆஃப் த பேஜ் இட் செல்ஃப் அண்ட் HTML டேக்ஸ் which define the structure and appearance of the document. It also contains hyperlinks to other pages or to include multimedia elements such as audio, video, animations இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி
ஒரு HTML ஃபைல், இந்த HTML ஃபைல்ங்கிறது ஒரு HTML டேக்ஸ்க்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதோட ஸ்டார்ட் வந்து ஒரு HTML டேக், எண்டிங் வந்து ஒரு HTML டேக். இந்த மாதிரி தான் ரூல்ஸ். HTMLனா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், மார்க்அப் லாங்குவேஜ்லேயும் ஒரு ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் என்னன்னா, நீங்கள் போடுற எல்லா கோடுமே இந்த HTML டேக்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டேக்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா HTML டேக், அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு HTML, அதாவது இது வந்து ஓப்பனிங் டேக்னு சொல்லுவாங்க, இது வந்து க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. போட்டிருக்காங்க. HTML tags generally have a opening and closing tab. Opening tag turn on a feature such as heading, bold, center, etc. And closing tag turn off its feature. அதாவது நம்ம இது வந்து ஓப்பனிங் டேக், இது வந்து க்ளோசிங் டேக். நம்ம என்ன சொல்றோம்னா ஹெட்டர் டேக் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஹெட்டர்ல என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். ஸோ இப்போ பாடி டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம், பாடி டேக் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இதுக்குள்ள நம்ம போடுற இப்போ பாடி டேக்ஸ் குள்ள என்ன கண்டென்ட் போடுறோமோ அதுதான் அந்த வெப்பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். உதாரணத்துக்கு நான் பாடி டாக்ஸ் வெளியே நான் ஒரு கண்டென்ட்டை போட்டேன் அப்படின்னா அது டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா நம்ம பாடி டேக்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதான் சொல்றாங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ஹேவ் த சேம் நேம் பட் த க்ளோசிங் டேக் நேம் இஸ் preceded by a slash. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோடை வந்து ரெண்டா பிரிக்கலாம். எப்படின்னா ஹெட்டர் செக்ஷன், பாடி செக்ஷன். ஹெட்டர் செக்ஷன்ல சில டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, லைக் டைட்டில், மெட்டா டேக், லிங்க் டேக், ஸ்கிரிப்ட் டேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாடி டேக்ஸ்ல சில டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். div டேக், பேராகிராஃப் டேக், ஹெட்டிங் டேக் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பாடி டேக்ஸ்க்குள்ள என்ன கண்டென்ட் போடுறோமோ அதுதான் நம்ம வெப்பேஜ்ல பார்க்க முடியும். ஹெட்டுக்குள்ள போடுற கண்டென்ட்டை நம்ம பார்க்க முடியாது. எக்ஸப்ட் டைட்டில். டைட்டில்ங்கிறதுமே வந்து வெப் பேஜ்ல இருக்காது. அந்த வெப் பேஜோட டைட்டிலுக்கு தான் அந்த நேம், இந்த நேம் போய் செட் ஆகுமே தவிர்த்து உள்ள அந்த பேஜ்ல நமக்கு கண்டென்ட் வராது. அதுதான் இங்க போட்டிருப்பாங்க. The body section is used to display the main content on the browser window. The body section should be defined within body and slash body tags. Whatever the text you specify between these tags will be displayed on the browser window. ஸோ சாம்பிளுக்கு காமிச்சிருக்காங்க பாருங்க. அந்த மேலே போட்டிருக்க எல்லோ பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடை ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி, ஒரு HTML ஃபைலாக சேவ் பண்ணி அதை ஒரு ப்ரௌசரில் ரன் பண்ணீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் வெப் பேஜுங்கிற இந்த டைட்டிலில் இருக்கிற கண்டென்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாடி டாக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் வந்து வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். இந்த டிஸ்பிளே இருக்கு பாருங்க. ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.